ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக நம்ம நந்தினி அவங்க அம்மா சுந்தரவலியை பழிவாங்கிறதுக்காக தான் சூர்யா என்னை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நடந்த விஷயமா இருக்கட்டும், பர்த்டே அதுமா இன்றைக்கி நடந்த எல்லா விஷயமுமே நம்ம நந்தினி மனசுக்குள்ளே ஒரு ஆழமாக ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா, சூர்யா சார் உண்மையாலுமே அவங்க அம்மாவை பழிவாங்க தான் பண்ணுறாரு அப்படின்னா ஏன் என்னை இவ்வளோ அன்பாக பார்த்துக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் போடுறாரு. முன்னாடிலாம் குடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் அன்பாக இருக்க மாதிரி நடந்துப்பாரு, அவங்க அம்மாவும் வெறுப்பாயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கே டவுட் ஆகிடுது. ஒருவேளை சூர்யா சாருக்கு நம்ம மேலே அன்பு வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு நந்தினி இல்லை இதை எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போகிறாங்க. அதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலையா அடிக்கடி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு. நந்தினி, இப்போதாம்மா அவன் பழைய சூர்யாவா நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் உதவி பண்ணுற குணமாக இருக்கட்டும், அவன் யாராவது ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தான் அவன் மனுஷனாக இருப்பான். அது வரைக்கும் தூங்க மாட்டான் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போது பழைய சூர்யாவுக்கும் இப்போ இருக்க சூர்யாவுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பழைய சூர்யாவுக்குள்ளே ஏதோ ஒன்று மறைஞ்சிட்டு இருக்குது. அப்போது அவரோட கேரக்டர் எல்லாத்துக்கும் மறையறதுக்கு காரணம் ஏதோ ஒரு கதை இருக்குது அப்படின்னு மட்டும் நந்தினி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சூர்யா சார் இவ்வளோ தனக்காக பண்ணும்போது அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவரோட கஷ்டம் என்ன, அவரே இப்படி மாறினான்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்போ தான் சரி அருணாச்சலையா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நந்தினி அருணாச்சலா கிட்ட, ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்பேன் ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ நீ எனக்கு நான் பெத்த பொண்ணு மாதிரி தாம்மா நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னை இது வரைக்கும் பிரித்து பார்த்ததில்ல, நீ என்ன வேணால் கேட்கலாம், உனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் ஐயா, அதனால தான் உங்ககிட்ட கேட்க நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னா தயங்குறாங்க நந்தினி. பரவாயில்லாமல் தயங்காமல் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சூர்யா சார் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணும்போது இப்போதான் என்னோட பழைய பிள்ளை எனக்கு மாறிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, அப்போ பழைய சூர்யா ஏன் இப்போ இப்படி மாறிட்டாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அருணாச்சலையே ஒரு செகண்ட் தயங்குறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயத்தை பற்றி இங்கே சொல்ல முடியாதுமா, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம், நீ விஜயை கூட கூப்பிட்டுட்டு வா, நான் அங்கே உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறேன், நீ கேட்குற கேள்வி நியாயமானது தான், ஏன்னா உன்னோட புருஷனை பற்றி நீ கேட்கணும்னு நினைக்கிற, அது சொல்ல வேண்டிய உரிமை எனக்கும் இருக்குது, கேட்க வேண்டிய உரிமையும் உனக்கு இருக்குது, அந்த கடமையை நான் பூர்த்தி பண்ணணும்னா இங்கே இதை பேச முடியாதுமா, நான் கோயிலில் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, கோயிலில் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா, அப்போ ஏதோ சூர்யா சார் லைஃப்பில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நந்தினிக்கு புரிய வருது. பழைய கதையை நம்ம சூர்யாவோட தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நந்தினி சூர்யாவை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.